நீங்கள் மலையனூருக்கு வரணுன்னாக்கா அந்த அம்மாவோட அருள் உங்களுக்கு இருக்கணும். அம்மாவோட அருள் இருக்கணும். அருள் இருந்தாக்கா நீங்கள் அந்த மலையனூருக்கு வரலாம். அதேமாரி நேராக நீங்கள் நேராக மலையனூருக்கு வரணுன்னாக்கா நீங்கள் வந்து நேராக வந்து அக்னி குளத்தாண்ட தான் போகணும். அங்கே போயிட்டு இப்போ நம்ம என்னென்னா அக்னி குளத்துக்கு தாங்க போயிட்டுருக்கோம். பார்த்தீங்களா, இது மங்களம்மன் கோயிலுக்கு போகிறது முன்னாடி எல்லோரும் ஃபஸ்ட்டு அக்னி குளத்தை தான் போவாங்க. நாங்கள் பார்ப்போம். இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தோம்னா அக்னி குளத்தை தாங்க இருக்கும். கொஞ்சம் மழைலாம் பெஞ்சதுனால அது ஃபுல்லாகவே தண்ணி ரொம்ப இருக்குது. எவ்வளோ தண்ணி இருக்குது பார்த்தீங்களா. ஆனால் செம்ம ஆழங்க இந்த இடம். இங்கே எல்லாரும் பார்த்தோன்னா குளிச்சுட்டு விளக்கேற்றிட்டு போகிறாங்க. அக்னி குளத்தாண்ட தான் போகணும். அங்கே போயிட்டு வெத்தலை கருப்பூலம் வாங்கி அக்னி குளத்தில் ஏற்றிட்டு தான் நீங்கள் வந்து அம்மாவை வந்து இங்கே பார்க்கணும். நீங்கள் வந்து அம்மா பார்க்கறதுக்கு வரீங்கன்னாக்கா அதெல்லாம் அங்கே செஞ்சு முடிச்சுட்டு அப்புறம் தான் அம்மா பார்க்க வரணும். பார்த்தோன்னா நம்ம மலையனூருக்கு வந்துட்டோம். இப்போ கோயிலுக்கு உள்ளே போகிறது கூட இந்த ஆட்சி தாங்க. நிறையா கூட்டம் இருக்குது. அமாவாசையில் மலையனூரில் எவ்வளோ பேர் பார்த்தீங்களா உள்ளே போய் அம்மனை பார்க்குறதுக்கு. அதுவும் கியூ கட்டி நிற்பாங்க. ஆனால் உள்ளே சாமி சுற்றுறதுக்கு அவ்வளோ கூட்டம் இருக்குது. இங்கே மலையனூரில் எதுக்கு அமாவாசையில் வராங்கன்னா அவங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் தீரணும் அப்படின்றதுக்காக தான் நிறைய பேர் வந்துட்டு போகிறாங்க. பார்த்தாலே தெரியும், மாதம் மாதம் அவ்வளோ கும்பல் வந்துட்டு போயிட்டுருங்க இந்த மலையனூருக்கு. கோவில் உள்ள வந்தோடனே அன்னபூர்ணி அம்மா அவங்களுடைய சன்னதி இருக்குது பார்த்தீங்களா. மலையனூர் வந்தால் பார்த்தோம்னா கண்டிப்பாக இந்த பெரிய அம்மனை பார்க்காம போக மாட்டாங்க. இந்த பாருங்க எவ்வளோ கூட்டம் பார்க்கலாம். இந்த வழி தான் அம்மன் ஊஞ்சல் உற்சவத்துக்கு கோயில் உள்ளேருந்து வெளில வருவாங்க. வந்து நேராக பார்த்தோம்னா அப்படியே ஆடிக்கிட்டே வந்து இந்த ஊஞ்சல் உற்சவத்தில் எல்லாரும் காசு இங்கே வந்து அம்மா வந்து ஊஞ்சல் ஆடுவாங்க. அந்த ஊஞ்சலை பார்த்துட்டு நீங்கள் வீட்டுக்கு போனீங்கன்னாக்கா நல்லதே நடக்கும். நீங்கள் நினச்ச காரியம் நடக்கும். நீங்கள் என்ன நினச்சி இந்த கோயிலுக்கு வரீங்களோ அந்த காரியம் நடந்து நல்லா எந்த 3 மாதத்துல எல்லாம் தீர்த்து நல்லாவி போவீங்க.